இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோன்பு, பிள்ளையார் சதுர்த்தி இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொழக்கட்டை பண்ணுவோம் இல்லையோ. இப்போ அதுக்கு மேல் மாவு எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னாக்க மேல் மாவு சாஃப்டாக இருந்தால் தான் ராத்திரி வரைக்கும் அந்த கொழக்கட்டை விரிசல் இல்லாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு இன்க்ரீடியண்ட் அந்த அரிசியோடு சேர்த்து அரைக்க போகிறேன். இந்த கொழக்கட்டையை நீங்கள் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க, வாயில் போட்டால் தானாக தொண்டைக்கு வழுக்கி ஓடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பிரகாரம் போடுங்க. நிறைய போட்டேன்னா எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன் இல்லையா, அது எக்ஸ்ட்ராவாக நிறைய போட்டேன்னா தோசையை தான் வளர்க்கணும். அப்புறம் இந்த கொழக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு அரிசி. இது வந்து நான் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் சாப்பாட்டு பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 160 ml இந்த கப்பு. இதில் தலை தட்டி ஒன்று எடுத்துன்னு இருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா இந்த உளுத்தம்பருப்பு தான் அந்த ரகசியம். இது வந்து கரெக்டாக பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் திட்டத்துக்கு தான் இருக்குது. இவ்வளோதான் இருக்குமா, இவ்வளோதான். இதை நான் கவுண்ட் கூட பண்ணி வச்சுட்டேன், 110 இருக்குது. இது போடணும், இதுக்கு மேலே நீங்கள் போடவே கூடாது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மினிமம் ஒரு 1 ஹவராவது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடித்து எடுத்துடுறோங்க. இந்த 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. அதை வந்து விட்டு அரைக்கிறதுக்கு, கலர்றதுக்கு, மிக்சியை அலம்பி விடுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த உப்புக்கள் சும்மா ஒரு 4 உப்புக்கள் அதில் போட்டால் தான் கொஞ்சமாவது, இல்லைன்னா வெறுமனே இருக்கும் இல்லையா, அதுக்காக. சேர்ந்தா மாதிரி அந்த மாவு இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் நல்லா 1 ஸ்பூன் விட்டுக்கோங்க. இதால் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் இதை வந்து அரைச்சுன்னு வந்து உங்களுக்கு காட்டுற பாருங்க. எடுத்த உடனே இதை தண்ணியை விட்டு அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே 3/4 வாசிக்கு மேலே அரைச்சிக்கணும். அப்புறம் சொட்டு சொட்டாக ஜலத்தை விட்டு தான் அரைக்கணும். தபதபான்னு எல்லா தண்ணியும் ஊற்றி அரைச்சா ரொம்ப சரியாக மசியாது மிக்சியில். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ பாரு, இந்த மிக்சியில் வந்து இந்த அரிசியை போட்டுடலாம். சும்மா ஒரு பிஞ்சு போட்டால் போதும் இந்த உப்புக்கல். இப்போ இதை மிக்சியை எடுத்து அரைக்கணும். இதை தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சுன்னு வரேன் பாருங்க. இப்போத்தெல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ரவையாக உடச்சுட்டுருங்க. அப்புறம் சொட்டு ஜலத்தை விட்டுக்கோங்க. நிறைய விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கணும். அப்போ தான் நைஸாக அரையும். வழுமுன்னு அரைச்சுன்னு வந்திருக்கேன். கோலமாவு கணக்கில் இருக்கணும். ஒன்று கூட அந்த உளுந்தோ அரிசியோ எதுவுமே இருக்கக்கூடாது. எப்படி அரைச்சிருக்கேன் இப்போ. நிறைய ஜலம் விட்டிங்கன்னா மசியாது. இந்த மாதிரி இப்படி ஜலம் விட்டா தான் நைஸாக மசியும். மீதி ஜலம் அதில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜலத்தில் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து எந்த வானலியை யூஸ் பண்ணுறீங்களோ அதில் அளந்து வச்ச தண்ணியிலேருந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் விட்டுக்கோங்க. அரைச்சி வச்ச மாவை இதோட கலந்துக்கோங்க. அந்த மீதி ஜலம் இருக்கு பாருங்க, அந்த ஜலத்தை நான் இதுலயே விட்டு நல்லா அலம்பி விட்டுற போறேன். மீதி ஜலத்தை இதில் விட்டு நான் அதுலயே விட்டுட்டேன். அவ்வளோதான். இனிமே எக்ஸ்ட்ரா ஜலம்லாம் எதுவும் வேண்டாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நல்லா இப்படி ஒரு சுத்திக்கோங்க. சிம்லேயே தான் இருக்கு அடுப்பு. இது நிறைய பேர் இந்த மாதிரி வெறும் அரிசி போட்டு அரைச்சி இப்படி கலரி இருப்பேன். இதில் சுட்டு அந்த உளுத்தம்பருப்பு போடுறதால ரொம்ப சாஃப்டாக இருக்கு. அதுக்கு தான்.
ஏன் இல்லை வெந்தாச்சு. கொஞ்சம் ஜலத்தை அது கண்ணுக்கே பாருங்க வெந்த மாதிரி தெரியறதா. கொஞ்சம் ஜலத்தை பக்கத்தில் வச்சுட்டு அது தொட்டுட்டு அது தொட்டோம் கையில் ஒட்டக்கூடாது. இவர் ஒட்டலை கையை கட்ட ஒட்டலை பார்த்தியா? அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பயந்துக்காதீங்க. அதே மாதிரி சேர்த்து கலர்னா ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அந்த அடியில் ஒட்டின்னு இருக்கிறதெல்லாம் எடுக்காதீங்க. அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோம். இது அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ இந்த மாவை எடுத்து ஒரு பேசனில் போட்டுக்கோங்க. நல்லா அப்போ தான் சேர்த்து பிசைய முடியும். இல்லை ஒரு தம்பாளத்தில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு இந்த மாவெல்லாம் அதில் போட்டுருங்க. இப்போ ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நினச்சி ஒட்டை பிழிஞ்சு இது மேலே போடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அப்போ தான் அந்த சூடும் ஆறும் அந்த கட்டியில் இருந்தால் கூட வந்துடும். இப்போ அந்த மாவை வந்து கொஞ்சம் விதன்னு வெந்நீர் வந்து வெதப்பா கையில் பொறுக்கிற சூட்டுக்கு வச்சுட்டு இப்படி வச்சு இது நல்லா சேர்ந்தா மாதிரி இப்படி பிசைஞ்சுக்கணும். ஒரு உருண்டை கூட இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அந்த ஈர துணி போட்டதால் வரவே வராது. கடைசியில் கொஞ்சோண்டு ஒரே முட்டை எண்ணெய் இப்படி விட்டு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி வருது பாரு, பிசுக்காக இருக்கு பாரு. அப்படி அந்த உளுந்து போட்டதால மட்டா போடுங்க. உளுந்த நிறையவே போடக்கூடாது. அந்த ஆட்டமா எப்படி சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பார்த்தியா மாவு. இதை வந்து நல்லா மறுபடியும் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் எடுத்துட்டு இப்படி மூடி மூடி தான் வைக்கணும். அப்போதான் அந்த மாவு வந்து வறண்டு போகாமல் இருக்கும். இந்த வீடியோல வந்து மேல் மாவு சாஃப்டா எப்படி பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். உள்ள வைக்கிற வெள்ளை போடணும், உப்பு போடணும், அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அதுல போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, மேல இருக்கிற ஐ பட்டனை டச் பண்ணாலும் வரும். இந்த வீடியோ பூரணம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாக்க ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. அதனால தான் நாங்க வந்து இதை தனியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். பிகினர்ஸ் சொன்னா அதை போய் பார்த்து கத்துக்கோங்க. வெள்ளை பூரணத்தை இப்படி அந்த கொழக்கட்டைக்கு தகுந்த மாதிரி பெருசா நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உருட்டி வச்சுக்கோங்க. இல்லை சின்ன சின்னதாக பண்ண போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படி நல்லா சேர்த்து உருட்டை வருது பாரு. ரொம்ப லூஸாக வச்சுக்காதீங்க. இந்த பதம் இருந்தாக்க மறுபடியும் நம்ம வேக வைக்கும்போது வேற அது அப்படியே மெல்ட் ஆகும்ல உள்ள, அப்போ கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த இதை நான் வந்து அப்படியே நம்ம உதிரா அப்படியே உள்ள வைக்கலாம், ஈஸியா இருக்கும், நமக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா அப்படி உருட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருசா தான் வச்சிருக்கேம்மா. 4 கொழக்கட்டை தின்றா 2 தின்னா போதும்னு. ஏன்னா வேலை இழுத்துட்டே இருக்கும். அது 2 பேர் இருந்தா ஒருத்தர் வந்து சொப்பு பண்ண ஒருத்தர் அது வாயை மூட சரியா இருக்கும். வந்து எப்படி சொப்பு பண்றது காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாவு, ஏதாவது கட்டிகள் இருந்தா தனியா எடுத்து கூட வச்சுக்கோங்க. அப்புறம் கூட கடைசியில் அதை வந்து சேர்த்த மாதிரி பசிச்சுக்கலாம். இது நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாவை பாருங்க, இப்படி இப்படி 2 கையால் சேர்த்து பசைஞ்சுக்கணும். இல்லை ஏதாவது அப்போ கட்டி உருண்டை இருந்ததுன்னா எடுத்துடலாம். பாருங்க, சொப்பு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உருட்டி உருட்டி வச்சுட்ருங்க. ஒரே சீரா இந்த மாதிரி பாலாட்டமா உருட்டி வச்சுருவோம். நல்லா தேய்ச்சி முழுன்னு இருப்பார். பார்க்கவே இந்த மாதிரி வரும் மாவு. அப்பதான் கொழக்கட்டை நல்லா இருக்கும். சொட்டு கையில எண்ணெய் தொட்டுண்டா போகும், விட்டவே விட்டாது. பண்ணிட்டு இப்போ சொப்பு பண்ணுறதை காட்டுறேன் பார். தொட்டு எண்ணெயை தொட்டுன்னு நீ தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ, நான் நல்லெண்ணெய் தான் வச்சுட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெய் கூட தொட்டுக்கலாம் பிடிக்கிறவா. அது வரணும் மைய இப்படி ஒரே ஒரு பள்ளம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த
கட்டை விரல் 2 கட்டை விரலும் உள்ளே இருக்கணும், மீதி விரல்லாம் வெளியில் இருக்கணும். அடியிலேருந்து அப்படியே பண்ணிட்டு வரணும் சொப்பை. தடிமனா பண்ணக்கூடாது, மெல்லிசா பண்ணும். அந்த பூரணம் வந்து வெளியில் தெரியணும் வெந்த உடனே. ஒரே மாவு ஃபுல்லாக முத்தாக இருந்ததுன்னா அந்த பூரணமே வெளில தெரியாது, அது டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாவுக்கு தக்கின பூரணம் வேணும் இல்லையா, மெல்லிசாக இருந்தால் தான் சரிப்படும். இந்த மாதிரி பண்ணி இது விரிசல்லாம் எதுவுமே வரல பார்த்தியா. மறுபடியும் ஒரு குழக்கட்டை பண்ணி காட்டுறேன். ஒரு கட்டை வரல ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அடுத்த கட்டை வரலாம் உள்ளே விட்டுக்க வேண்டியது தான். நான் கொஞ்சம் பெரிய குழக்கட்டா தான் பண்ணுறேன், நீங்கள் வேணான்றவா சின்னதாக பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அதில் ஒரு சின்ன ஏதாவது மாவு உருண்டை கிருண்டை தெரிஞ்சால் கூட இப்படி சேர்த்து ஒவ்வொரு உருண்டையை கூட இப்படி சேர்த்து பிசையலாம். இப்படி சேர்த்து இதில் ஒன்றும் இல்லை, இது வரும் அண்ணா வந்துருக்கு. கட்டை விரலால் இப்படி ஒரு அமுக்கிட்டு இதை அப்படியே பண்ணிடுறோம். 2 கட்டை விரலும் மாவுக்குள்ளே இருக்கணும், குழிக்குள்ளே இருக்கணும், மீதி விரல்லாம் வெளியில் இருக்கணும். இது உள்ள ஃபில்லிங் வைக்கிறேன். வச்சுட்டு மூடிக்கோங்க, சாதாரணமாக மூடிட்டு நிறைய மாவு இருந்தால் மேலே இப்படி எடுத்துடலாம். இப்படி தான் வரும். அந்த மாவு எக்ஸ்ட்ரா எதுக்கு தேவையில்லையே, நிறைய மாவு இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது இந்த குழக்கட்டை. இந்த இப்படி இப்படி குமிச்சு இப்படி வச்சு இப்படி பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியும் பண்ணுவா. ஏதோ பிகினர்ஸ் சொன்னால் அது ரொம்ப மாவு இருக்கக்கூடாது, இந்த சின்ன குடுமி போதும், அவ்வளோதான். இதெல்லாம் மூடிட்டு காட்டுறேன். இது ஈஸியாக நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணும்போது ஏதாவது ஓட்டை வந்ததுன்னா அந்த மாவு வச்சே அட்ஜஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, அதுனா பெரிய காம்பஸ் தான். இல்லை ஒரு பேட்ச் கொடுங்க, பரவாயில்ல, தெளிவுண்டு அந்த இடத்துல வச்சா அப்படியே மூடிடும். ஓகே, ஒரு 4 குழக்கட்டை எப்படி வந்திருக்குல்ல, ஒரே மாதிரி இருக்கா. இது வந்து நம்ம ஸ்டீமரில் வேக விடலாம். இதை வெல்லம் போட்ட குழக்கட்டையை, உப்பு குழக்கட்டையை அந்த பிரீத்தில் வச்சு காட்டலாம். அவ்வளோதான். இது வந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கூட வேண்டாம், போதும். 10 நிமிஷத்துக்குள்ளேயே கூட எடுத்துடலாம். வெந்துடுத்துனா பார்த்து எடுத்துருவோம். எல்லாம் வெந்தது தான், இதில் ஒன்றும் இதுவும் இல்லை. இப்போ இதை வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
அந்த கொதி வந்து ஆரம்பிச்சுட்டா இப்போ இதை தூக்கி இதில் வச்சிடணும். வச்சுட்டு இதை மூடி வச்சிடணும். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் பார்த்துக்கோங்க, வெந்துடும். இது வேறு உப்பு குழக்கட்டைக்கும் அதே மாதிரி தான் சொப்பு பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான். இதெல்லாம் ரெண்டும் இந்த ஃபில்லிங் இது உள்ள இப்படி வைக்கணும். அப்படி கொடுத்த மாதிரி வச்சுட்டு நடு வாயை மட்டும் மூடினா போதும். இந்த 2 பக்கம் கொஞ்சம் கேப் இருக்கணும். என்னமோ சொல்லுவா, ஆல்ரெடி வெந்தது தான், ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இந்த இடத்துல கேப்பு, இந்த இடத்துல கேப். நடுவு வாயை மட்டும் மூடினா வெளியில் வராமல் இருக்கும், போடணும். சிலர் ஃபுல்லாக மூடுவா. அது என்ன எங்கள் அம்மா 2 பக்கம் கொஞ்சம் கேப் விடணும் பண்ணுவோம். இது பார், இதில் வந்து இந்த இட்லி தட்டில் பிரீத்தில் வச்சு வேக விட்டு காட்டுறேன் தரேன். இதில் சொட்டு எண்ணெயை தடவிக்கணும். நல்லா தடவின்ட்டு இதில் அப்படியே வைக்க வேண்டியது தான். இந்த ஓட்டை இருக்கு பாருங்க, இதில் கூட ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே குக்கரில் வச்சிடலாம். வேறு இதுலேயும் ஜலம் கொதிக்கணும். கொதித்த உடனே தான் இது வைக்கணும். வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இது 7 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுத்து இந்த குழக்கட்டை. எடுத்துகிட்டு உடனே எடுத்து கொட்டக்கூடாது. 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தட்டில் கொட்டிக்கணும். நிமிஷம் சூடு ஆறினப்புறம் எடுத்துக்கோங்க. இதுக்கே வெந்த குழக்கட்டை இந்த பிரீத்தில் வச்சு வெந்தது. இது கொஞ்சம் ஆறின உடனே எடுத்துக்கணும். வெளில எடுத்து வச்சிடணும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். அவ்வளோதான். சுவாமிக்கு நிவேதியம் பண்ணிவிட்டு குழந்தைகள் கொடு. வெல்லம் குழக்கட்டை இந்த உள்ளே இருக்கிற அந்த பூரணம் வெளியில் தெரியணும். ஆனால் வெளில வரக்கூடாது, வெடிப்பு விட்டுண்டு. இந்த மாவில் இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறது இல்லையா, எல்லா குழக்கட்டையிலும் இருக்கும் வேறு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ரொம்ப மாவாக இருக்காது. இப்போ எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுவோம். நிதானமாக உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டு மேல் மாவை ரெடி பண்ணுவோம்.